நன்மைக்கு ஈடாக என்ன செய்வேன்? வாட் கேன் ஐ ஆர் வி ரிட்டர்ன் ஃபார் குட்னஸ்? முக்கியமாக இது கர்த்தர் நமக்கு செய்ததான நன்மை குறித்ததான காரியம். அப்படிதான வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்கள் நன்மைகள் அதெல்லாம் நீ மறக்க கூடாது என்று சொல்லி. இப்ப மனிதர் செய்ததான நன்மைக்கு சரியாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ செய்து நம்முடைய அந்த கடனை நம்ம தீர்த்து விடலாம். அப்படிதானே? ஒருவர் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்கன்னா எப்படி நம்முடைய மனதிலே அது இருக்கும், எப்படியாவது அவர்களுக்கு அந்த கடனை செலுத்தி விட வேண்டும் என்று நாம் நினைப்போம். அவர்கள் செய்ததற்கு இணையாகவோ அல்லது அதற்கு மேலேயோ நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தரிடத்திலே பெற்றதான நன்மைக்கு ஈடாக நான் அவருக்கு என்ன செய்வேன் அப்படின்னு யோசித்தது உண்டா? நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்று இருக்கிறோம், அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? யோசித்திருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப இந்த நாளுடைய செய்தியே என்ன அப்படின்னு சொன்னா, தேவ மனிதன் அப்படியாக யோசிக்கிறான், நான் என்ன செய்வேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக foremost அப்படின்னு சொன்னா, what someone could do to God is to praise him. நம்ம தேவனுக்கு என்ன பாத்தீங்கன்னா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏதாவது இல்லைன்னா கொடுக்கலாம், இல்ல அவரை திருப்தி செய்யறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் அவரிடத்துல எல்லாமே உண்டு, இன்னும் அதை அவர் சொல்லியும் இருக்கிறார், எல்லாமே என்னுடையவைகள் அப்படி சொல்லியிருக்காருல்ல. நம்ம வாழ்கிற இந்த பூமியை குறித்து பார்க்கும்போது கூட இந்த பூமி என்னுடையது எப்படி சொல்றாருன்னா, இந்த பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. அர்த்தம் என்னன்னா, இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிற தேவன் நானு. அப்ப இதுல இருந்து ஒன்னை எடுத்து கொடுத்து அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்தவோ நம்ம அதிகமா கொடுத்துட்டோமோ அப்படி என்று சொல்லி நம்மளால நினைக்க முடியாது. மனுஷனுக்கு அப்படி செஞ்சிடலாம். அப்ப தேவனிடத்துல இருந்து நாம பெற்றதான அந்த நன்மைக்கு ஈடாக அவருக்கு என்ன செய்வேன் என்று யோசிக்கும் போது முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவேன். அதுதான் 103வது சங்கீதத்தினுடைய அடிப்படையே அதுதான். அவர் என்னை ரட்சித்தார், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துவேன் என்று சொல்லுகிறது தான் முதல் காரியமாக இருக்கிறது. 22வது வசனத்துல அப்படிதான் முடிக்கிறார். அவர் கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 12 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது 116 12 வரைக்கும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இதுல இருந்தா இந்த செய்தியினுடைய தலைப்பு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்ன நான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அவருக்கு? அவர் சொல்றாரு, யோசிக்கிறபடினாலே அவருக்கு தோன்றுகிற காரியம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன்.